திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் 100 ஆண்டுகள் பழமையான பழனி ஆண்டவர் கோவில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் 100 வருடங்கள் பழமையான பழனி ஆண்டவர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி ஆண்டவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் புதிதாக உற்சவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம் உட்பட 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் மாலையில் சிறப்பு தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானினுடைய தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். தேரோட்டம் தாடிக்கொம்பின் தேரோடு 4 வீதி வழியாக உலா வந்து பின்னர் கோவிலை வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச தேரோட்ட திருவிழாவின் ஏற்பாடுகளை பழனி ஆண்டவர் திருக்கோவில் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தரையெல்லாம் மேகம் வந்து நீராட்டும் நேரமையா, அழகன் குமரனுக்கு அபிஷேகம் நடக்குதையா, சந்தனம் பன்னீரும் திருநீரும் மணக்குதையா, பழனிமலை யானே என்று பக்தியோடு பாடுகிறோம், பழமாக இனிப்பவனை பசியார பார்க்க வந்தோம், பால்முகத்தை பார்க்க வந்தோம். தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தரையெல்லாம் மேகம் வந்து நீராட்டும் நேரமையா, ஆண்டி குமரனுக்கு அபிஷேகம் நடக்குதையா, சந்தனம் பன்னீரும் திருநீரும் மணக்குதையா.